வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, அதாவது எக்ஸ்பைரி ஆகிறத பொறுத்து அதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இது இல்லாமல் நம்ம கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ் அப்படின்னு கமாடிட்டி அந்த சார்ட்ஸ்லேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தினமும் பேசிட்டு வரோங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால பேங்க் நிஃப்டி இன்றைக்கே எக்ஸ்பைரி ஆச்சுங்க. அது இல்லாமல் ஃபின் நிஃப்டியும் எக்ஸ்பைரி ஆச்சு. ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ அது ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் நிஃப்டி அதுவும் தண்டமேனு ட்ரேட் ஆச்சு இன்றைக்கி. அதனால் அதுலேயும் ஒன்றும் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை. சென்செக்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கோல்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கோல்டு அண்ட் சில்வரு. ஸோ நம்ம இன்றைக்கி கமாடிட்டியில் நம்ம தினமும் கூட டிஸ்கஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. இன்றைக்கி கமாடிட்டியில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இண்டெக்ஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் பெரிய விஷயம் இன்றைக்கி நடக்கலை. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் ஃபயராக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்படியே செட்டிலாக அப்படியே முடிச்சிட்டான். ஆப்ஷன் செல்லர்ஸ் கொஞ்சம் ஜாலியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கடந்த ஒரு 2-3 எக்ஸ்பைரியாக பாடாக படுத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி அவங்களுக்கு ரொம்ப கூலாக கரெக்டாக முடிஞ்சிருக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. கரெக்டான இடத்துல செல் பண்ணியிருந்தாங்கன்னா சரி, ஓகே. நம்ம வழக்கம் போல் நிஃப்டிலேருந்தே ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது நிஃப்டி சார்ட்டு தான். நிஃப்டி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்மளோட ஃபேவரட் பேட்டர்னுங்க. அந்த ஃபேவரட் பேட்டர்னில் அவன் டார்கெட் ஹிட் பண்ணுவான்னா டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். எப்போவுமே நிஃப்டி ஆளுக்கு முதல்ல டார்கெட்டை ஹிட் பண்ணிடுறான். ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருன்னு முழிச்சிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன மேலே போகட்டா இல்லை கீழே போகட்டா, என்ன தான் ஏன் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு உத்தரவுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி வெயிட்டிங்லேயே இருக்கிறான். எதுவுமே பண்ண மாட்டான், தெரியுதா? இது 2 நாளாக உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்தான். இங்கேருந்து டார்கெட்டு வரும்போது கடகடன்னு வந்தானா, மேலே இந்த இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது எவ்வளோ வேகமாக கீழே வந்தான் பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் பர்ஃபெக்டாக மூவ் ஆனான்னா, இங்கே அப்படி நின்ட்டான் பாருங்கள். நின்றுட்டானா சுத்தமாக தூங்கிட்டான். அங்கே ட்ரேடே நடக்கலை நிஃப்டியில். என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் ஆக்சுவலாக அவனோட என்ன ஃபாலோ பண்ணணுமோ நம்மளுடைய மெத்தட், நம்ம டெய்லி என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் மேலே போய்கிட்டே இருப்பான். ஹையர் ஹை ஒன்ஸ் பண்ணுறத நிப்பாட்டிட்டான் அப்படின்னா கீழே போக ஆரம்பிச்சிருவான். இதில் இதோடைய லோ எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இதோட லோ. அப்போ இந்த லோவை கட் பண்ணானா கீழே போவான், இல்லைனா போக மாட்டான். ஸோ இது இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது. இது பீரிஷ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. நம்ம செல் பண்ணோன்னா கீழே போயிடும். நோ சான்ஸ். அவன் ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் போவான். இந்த ஹை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் போச்சு. இங்கேருந்து தான் அங்கே போச்சு. இப்போ அங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. இந்த லோவை அடுத்த தடவை வரும்போது பிரேக் பண்ணால் தான் இதை விட்டு கீழே போவானுடைய போக மாட்டான், இல்லைன்னா போக மாட்டான். இப்படி கீழே போனான்னா கூட என்ன பண்ணுவான், திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு தான் கீழே போவான். எங்கேயாச்சும் 100ல் ஒரு தடவை தான் அவன் என்ன பண்ணுவான், இப்படியே பொறுமையாக ஹையை கட் பண்ணாமல் இப்படியே போய்கிட்டே இருப்பான். அது 1-2 நாளைக்கு அது மாதிரி நடக்கும். பட் ஆனால் அங்கேருந்து ரெக்கவரி கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க மார்க்கெட்டில். பட் ஆனால் காலையில் மார்க்கெட்டை ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸான லோ, அந்த நேற்று ஒரு லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோவையே மறுபடியும் டச் பண்ணுச்சு மார்க்கெட்டு. டச் பண்ணிவிட்டு மேலே போனவன் ஒரு சின்ன புல் பேக்கு ப்ரீவியஸ் புல் பேக்கை கட் பண்ணலை. அப்படின்னாலே என்னென்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹையில் எவ்வளோ நேரம் நின்றுருக்குறான் பார்த்தீங்களா. இந்த ப்ரீவியஸ் ஹை இது, ப்ரீவியஸ் லோ இது நேற்றுக்கு. அப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையில் போயிட்டு 1 2 3 4 5 6 7 அதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் டச் பண்ணது 8 9 கேண்டில் டச் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 45-50 மினிட்ஸ் அந்த ஹையை கட் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டான். ஒரு வழியாக கட் பண்ணி மேலே போனான். பட் ஆனால் இதோட முடிஞ்சு போச்சு.
இந்த இடத்துல ஒரு டூப்பில் குரூப்பு கேண்டில் வந்து இருக்குது, சாரி குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இருக்குது. இந்த கேண்டில் வந்து இந்த லெவலை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட கீழே போவான். கட் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போவான். பட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் கூட அவன் ப்ரீவியஸ் ஹையை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணலங்க. எக்ஸாக்டாக கீழே வந்துட்டு இருந்தான். கீழே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து இது மாதிரி போனான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி போயெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை தம்பி அப்படின்ட்டு ட்ரேடிங்கை விட்டாச்சு. இன்றைக்கி எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பக்காவாக சப்போர்ட் எடுத்துருப்பான். இந்த லோ பண்ண எப்படி ஹை இப்போ மார்க் பண்ணி காமிச்சான், அதே மாதிரி லோ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லோவை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்து லோ வச்சுட்டு வந்திருப்பான். இந்த தடவை கீழே வந்திருக்க மாட்டான். கீழே வரல அப்படின்னு என்ன பண்ணுவான், மேலே போவான்னு அர்த்தம். மேலே போனான்னா என்ன பண்ணணும், அவன் அடுத்தடுத்த ஹையை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணான்னா மேலே நல்லா வந்து போயிடுவான். ஸோ எதுவுமே நடக்காமல் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க நிஃப்டியில். அதனால் ஆப்ஷன்ஸ் பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஆப்ஷன்ஸ் பார்க்கல நம்ம. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதனால் வந்துட்டு நிறைய எதிர்பார்த்தோம் பேங்க் நிஃப்டியை. பேங்க் நிஃப்டி வந்து என்னெல்லாம் நடக்கிற மாதிரி வந்து இருந்தது வாய்ப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் அண்டர் ப்ராசஸ். இது இங்கே போகணும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆவான் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே வந்து நமுத்து போன பட்டாசு மாதிரி இங்கேயே வந்து புசுன்னு முடிச்சிட்டான். மேலே போய் வெடிக்கணும் அவன், இங்கேயே முடிச்சிட்டான். ஸோ அதனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து களையிலேருந்து போயிடுச்சுங்க. இது எக்ஸ்பைரி மாதிரியே நடக்கலை இன்றைக்கி. ஸ்டில் வி ஹாவ் எ சான்ஸ். வை? பிகாஸ் இது லோ, இங்கிருந்து மேலே போயிட்டு கீழே வந்துடுது ப்ரைஸ். இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்கு பாருங்கள், அந்த லெவலில் கட் பண்ணாமல் திரும்பவும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். மேலே போகலை. இது ஒரு வீக் சிக்னலு. அப்போ கீழே தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். பட் ஆனால் கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணாமல் மேலே போகணும். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே போயிடுவோம். கீழே போனோன்னா டிராஸ்டிக்காக கீழே போவோம். ஏன்னா இந்த பேட்டர்ன் அந்த மாதிரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்டர்ன் வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம் நம்ம. இப்படி மேலே போனால் மேலே நல்லா போவான். இப்படி போகாமலேயே கீழே இப்படி வந்தான் அப்படின்னா கீழே இன்னும் கூட நல்லா வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இப்போ க்ரூஷியலாக இருக்கிறது இந்த இடம் தான். இந்த இடத்த ப்ரைஸ் வந்து கட் பண்ணவே கூடாது. சரி, ஓகே. இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு தடவை பார்ப்போங்க. நிஃப்டியில் எப்படி வந்து சப்போர்ட்டை வந்து அவன் வந்து விடாமல் மேலே போனானோ, பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ஓப்பன் ஆனோன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குதுங்க. நேற்றுக்கே வந்து ப்ரைஸ் இதுக்குள்ளார வந்து இப்படி வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகி இப்படி போனோன்னே என்ன எதிர்பார்த்தோன்னா ஓரளவுக்கு கீழே வந்துட்டு மேலே போய் நம்மளுடைய டார்கெட்டான அந்த டாப் வரைக்கும் போகிறதுக்கு பக்காவாக செட் ஆகிருக்குது. இன்றைக்கி போயிடுவான்ப்பா அப்படின்ட்டு நினைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, பொறுமையாக கீழே வந்தான். ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணான், அதை கட் பண்ணாமல் கீழே வந்தான் பாருங்கள். கீழே வந்து கீழே இதை கட் பண்ணாமல் பாருங்கள், சோழி சுத்தம் முடிஞ்சுது இன்றைக்கி. என்ன தான் அடுத்த கேனில் இப்படி புல்லிஷாக போனாலும் அவன் இதை கட் பண்ணால் தான் போவான், எல்லாம் போகவே மாட்டான். கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே ட்ரை பண்ணி பார்த்தான், போகல. கீழே வந்து மேலே ட்ரை பண்ணி பார்த்தான், இந்த ஐக்கு திரும்ப வந்து போகணும், போனால் தான் போவான், எல்லாம் போகவே மாட்டான். கீழே வந்து மேலே போனால் மேலே போக முடியல, கீழே வந்துட்டு மேலே ட்ரை பண்ணால் முடியல, கீழே வந்துட்டு மேலே ட்ரை பண்ணால் முடியல, ஆடா போங்கடான்னு கீழே போயிட்டான். அதுக்கப்புறம்லாம் ரெக்கவரி வந்து வாய்ப்பே இல்லை. அதனால் மேலே இருக்க கால் ஆப்ஷன் ஷூட் அப் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், எப்படியும் ஆகலை. சும்மா இதுக்குள்ளார வந்து நீங்கள் எக்ஸ்பைரி முடிச்சிட்டாங்க. இது வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் மாதிரி இல்லை. நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வருது அப்படின்ட்டு, அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து கீழே ஒரு லோவாக பிரேக் பண்ணிட்டு தலைவர் வந்து கீழே போயிட்டு இருந்தாப்புல. அப்போ கூட ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்தாப்புல. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஷூட்டப் ஆகவே ஆகாது. மார்னிங்கே இந்த விஷயம் வந்து 10 மணிக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சதுனால பெரிய மூமெண்ட் ஒன்றும் ஆப்ஷன்ஸில் இல்லைங்க. அதனால் டுடேஸ் எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து வேஸ்ட்டு ட்ரேட். இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை, அப்படி தான் சொல்லணும். சரி, ஓகே.
சரி, இதில் பேங்க் நிஃப்டி எப்படின்னா ஃபின் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை. ஃபின் நிஃப்டியை வந்து திரும்ப வந்து அதே தான் ஃபாலோ பண்ணான். அதே ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் லைக் தட் அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான். மேலே போனால் இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல. கீழே வந்தால் ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. இந்த லோவுக்கு கீழே தான் ஆரம்பித்தானே மார்க்கெட்டை. பட் ஆனால் மேலே போகும்போது இதை கட் பண்ண முடியல. இதை கட் பண்ண முடியல, அதாவது பேங்க் நிஃப்டியில் கட் பண்ண முடியலங்க. சரியா, பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இது ரெண்டுமே கட் பண்ண முடியாதனால வேலை முடிஞ்சுது. நிஃப்டியில் என்னாச்சு, நிஃப்டியில் கீழே சப்போர்ட்டை கட் பண்ண முடியாமல் மேலே போனான். மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்ட் ஆகிட்டு திரும்ப வந்து கீழே வந்தான். இதுலேயும் வந்து சேம் கீழே வந்து இப்படி வந்தான், இப்படி வந்து இப்படி போனால் அந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவங்க என்ன பண்ணாலும் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவன் வந்து மேலே போவானே ஒழிய இல்லைன்னா போகவே மாட்டான். நீங்கள் கசகரன்னு அடித்தாலும் போக மாட்டான். என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து இப்படியே அரைச்சிருக்கிறான். இப்படி அரைச்சானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்துட்டு இப்படி மேலே போனான்னா இந்த இடத்துல இப்படி 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 பண்ணால் பாருங்கள். ஓஹோ, இப்படி இப்படி பண்ணிவிட்டு பிரேக் ஆகி இந்த ஹைக்கு போயிடுவான். இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே போயிடுவான். ஒன்றும் நடக்கலை. ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது நடக்கவே நடக்காதுங்க. ஸோ இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட அது அப்படி தான் வந்து நடந்தது. பிரேக் ஆகி மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பிரேக் ஆகி போகலை. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து எதிர்பார்த்த மாதிரி ட்ரேட் ஆகலை, நிஃப்டி உட்பட. சென்செக்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் வந்து ப்ரீவியஸ் ஹை இதுதான், இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டுற மாதிரி ஒரு சீன் காமிச்சான். பட் ஆனால் போகவே இல்லை. சரி, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அதனாச்சும் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அங்கேயும் வந்து உள்ளுக்குள்ளாரையே மறுபடியும் வந்து போயிட்டாப்ல. ஸோ நேற்று லோ வந்து இந்த இடத்துல இப்படி வந்து இருக்குது. இந்த நேற்று லோ லெவலுக்கு உள்ளார அப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டான். நேற்று ஹை இங்கே இருக்குது, நேற்று ஹைக்குள்ளார அப்படியே வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் வந்து சும்மானாச்சும் மேலே கீழே போயிருக்குது. இனி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாருமே வந்து இந்த லீவ் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, இந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இம்மீடியட்டாக கமாடிட்டி மார்க்கெட் போயிடலாங்க. கமாடிட்டியில் சூப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை வந்து பொய்க்காமல் வந்து போய்கிட்டு இருக்குது. என்னென்னா, கோல்டில் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போயிட்டு இருக்குது. சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது மார்க்கெட்டு, புதுசாக வந்து ப்ரீவியஸாக இங்கே வந்து ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டு. இது நான் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி கீழே வந்துட்டு இந்த இடத்த வந்து அவனால் கட் பண்ண முடியாமல் போனதுனால கீழே இந்த மாதிரி வந்து லோ வச்சான், திரும்ப ரிவர்ஸ் போனால், லோ வச்சான், ரிவர்ஸ் போனால், லோ வைக்க முடியல. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனதுனால அழகாக வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். இப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்தான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ப்ரைஸு இங்கேயே வந்துருச்சுங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷனும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்போது இன் பர்டிகுலர் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இப்போ இருக்கிற மூமெண்ட்டில் வந்து என்ன மூவ் வந்து நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. பட் ஸ்டில் நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த லோவை இவன் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் மேலே போயிட்டானா, மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு லோ பண்ணி வச்சுருக்கிறான். இந்த லோவை வந்து கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் மேலே போனோம் என்ன பண்ணான், இந்த ஹை இங்கே வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கிறான். இந்த இடத்துல நம்மளுடைய கம்ப்ரெஷன் மேலே போச்சு. திரும்ப வந்து கீழே வந்து அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல போயிட்டு இப்போது திணறிக்கிட்டே இருக்கிறான். ஏன் திணறான், ப்ரீவியஸாக வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்ச லெவலுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. அதனால் கொஞ்சம் சின்ன ஒரு தடுமாற்றம் வந்து ப்ரைஸில் வந்து இருக்க தான் செய்யும். அதை வந்து ஒன்றும் பண்ண, ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டான் ப்ரைஸ். இங்கே ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது வந்து நல்லா வந்து மேலே போகிற மாதிரி போனான். பட் ஆனால் கீழே தான் வந்தான். இந்த லோ அவன் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த லோவில் இங்கே க்ளோஸ் வந்து இந்த இடத்துல தான் வச்சான். திரும்ப வரும்போது எக்ஸாக்ட் லெவல்லேருந்து மேலே போக ஆரம்பித்தான். அப்படியே வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான். இப்போ வந்து கீழே வந்தான்னா
இந்த ஹை வந்து எங்கேருந்து வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தது. ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல ஒரு லோ வந்து பண்ணிடுது ப்ரைஸு. திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். போக முடியாமல் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டான். ஸோ இதில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்தது. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. இப்போ நம்ம 1 ஹவரில் பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி மேலே போச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நடந்திருக்குதா. மேலே போகும்போது இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேண்டில் வச்சு மேலே வரைக்கும் போனான். மேலே கரெக்டாக இந்த ஹைக்கு போனான். இந்த ஹைலேருந்து கொஞ்சம் கீழே வந்தானா. ஸோ இது வந்து மினியேச்சர் வேர்ஷனு. இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது பெரிய லெவலில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய மூமெண்ட்டில் வந்து அது நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்போ என்ன நடக்கணும், ஒரு நல்ல வால்யூம் கேண்டலோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும், ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் போகணும். எங்கப்பா இதோ இந்த ஹை 74,700 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ப்ரீவியஸ் ஹை. இதுதான் ஹை. இந்த இதுலேயே ஸ்விங் ஹை. அடுத்த ஸ்விங் ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. இதை வந்து ப்ரைஸ் ஏற்கனவே டச் பண்ணிடுச்சு. இதை வந்து இப்போ டச் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த ஹை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைக்கு போனோம் 74,500. அப்புறமா அந்த ஹைக்கும் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எத்தனை நாளாக மேலே போயிட்டு இருக்கிறான், இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான். இங்கே கூட ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆரம்பிச்சோம் 1 2 3 நாளாக வந்து மேலே போயிட்டான். இன்றைக்கி வந்து 4வது நாளாக மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான், போயிட்டே இருக்கிறான். பட் ஆனால் கிளியராக வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸு ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த ஹையர் ஹை வைக்கிறத எங்கேயாவது நிப்பாட்டினா அப்படின்னா அடுத்த லோக்கு இப்படி வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல எதனா பை சிக்னல் வருது, இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பை பண்ணும்போது ஏதாவது ஒரு பெரிய வால்யூம் கேண்டலோட போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை ஏதோ ஆஃப் டைம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதை செக் பண்ணி பார்த்துருங்க. பட் ஆனால் இன்றைக்கி இப்போ வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னும் கூட ஒரு பெட்டர் பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும் எப்போவுமே. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளியராக வந்து அவன் இந்த ப்ரீவியஸ் லோ மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்லோ ஆகிட்டான். இந்த இடத்துல வந்து இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், இந்த பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கீழே தான் வரணும். கீழே வந்தானா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது. ஸோ பிரேக் ஆச்சுன்னா இந்த லோவை கட் பண்ணானா, கட் பண்ணல மேலே கட் பண்ணிட்டானா இன்னும் வந்து அவன் நல்லா மேலே போய் நம்ம 1 ஹவரில் ஒரு டார்கெட்டு சொன்னோம் பார்த்தீங்களா 74,500. இன்றைக்கெல்லாம் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிடுவான். இன்றைக்கி நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீயாக போய் அவன் ஹை வைக்கவே இல்லை. நேற்று ஹையிலேயே நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்தில் அதை விட கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். இந்த லெவல்லேருந்து கொஞ்சம் தான் மேலே போயிருக்கிறான். ஸோ அதனால் பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஈவினிங் 6க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து என்னங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. கீழே டவுன் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கீழே வரைக்கும் போயிட்டு 1 ஹவரில் ஒரு சப்போர்ட் பேசணும் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தது அப்படின்னா we can again go for a buy trade. why? Because அவனோட டார்கெட் வந்து மேலே இருக்குது, இங்கே இருக்குது, 74,500க்கு மேலே இருக்குது. கோல்டு வந்து 4 நாளாக வந்து 4வது நாளாக தொடர்ந்து வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கான், ஹையர் லோ பண்ணிவிட்டும் போயிட்டு இருக்கான். ஸோ இதை கவனிச்சிட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா புல்லிஷில் இருக்க மார்க்கெட்டு, அதனால் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போர்ட்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல் பண்ணவே பண்ணாதீங்க. செல் பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டினாலும் மாட்டிக்கலாம். 6 மணிக்கு எதனா நியூஸ் வருதான்னு எல்லாம் நியூஸ் இன்றைக்கி வந்து எக்கனாமிக் கேலண்டரை எடுத்து என்ன நியூஸ் வருது, என்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ட்ரேடை வந்து என்ட்ரி எடுங்க. சரியா? சரி, ஓகே. சில்வர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. சில்வரு கோல்டில் ஒரு மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு இருக்குன்னா சில்வரில் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருவாங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து அவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாளுங்க 7 ட்ரேடிங் டேஸாக ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கவே மாட்டேங்குது, மேலே தான் வருது. 7 நாளாக ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கிறான். சரி, இதுக்கு முன்னாடி எதனாச்சும் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்குதான்னு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்விங் ஹையாகி இப்படி கீழே வந்துருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு வந்தது ப்ரைஸு வந்தோடனே கீழே போயிட்டான். வந்தோன்னே ஒரு புல் பேக் வந்திருக்கான் பார்த்தீங்களா, இந்த இடத்த தொட்டோன்னே ஒரு புல் பேக் வந்திருக்கான்ல, இந்த மேலே வரும்போது இதை கட் பண்ணணுங்க. கட் பண்ணி மேலே போனான்னா இன்னும் நல்லா மேலே இப்படி போயிடுவான். அந்த மேலே போகாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே வந்தானே இந்த லெவலில் கட் பண்ணணும். அப்போ இதையும் கட் பண்ணாமல் மேலே போகிறான் பார்த்தீங்களா, இந்த லெவலில் கட் பண்ணல பார்த்தீங்களா, கீழே வந்து மறுபடியும் மேலே போகிறான். சேம். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு வர்ற வரைக்குமே செல்லு தான். இதுக்கு அடுத்து மேலே போச்சுன்னா தான் மேலே போவான், இல்லைனா போகவே மாட்டான். ஸோ ப்ரீவியஸ் விக்கு வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் விக்குக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துட்டு அங்கேருந்து திரும்ப வந்து எங்கே வந்தான், சப்போர்ட்டுக்கே தான் வந்தான். மேலே போகவே இல்லை பாருங்கள், மேலே இவ்வளோ தான் போயிருக்கிறான். சரியா, இதே ஹைட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல பாருங்கள், திரும்ப கீழே தான் வந்தான். நேற்று ஃபுல்லாக அப்படி தான் ட்ரேட் ஆகிருக்கான், மேலே கீழே இப்படியே தான் போயிட்டுருக்கான். இந்த லெவலில் அவன் வந்து விடவே இல்லை, இன்றைக்கும் விடலை. இன்றைக்கும் கீழே சப்போர்ட்லேருந்து மேலே வர ட்ரை பண்ணுறான். இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான். மேலே எங்கே போவான்னா இங்கே தான் போவான். சரி, கீழே ஒரு மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துடுச்சு, மேலே வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன் வருதா பார்த்துடலாமா அப்படின்னா வருது. ஓ மை காட், அப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட டார்கெட்டு இங்கே. சில்வரை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுதுங்களா, எப்போவுமே வந்து கீழே வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் வருது, மேலே ஒரு இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்குது அப்படின்னாலே மேலே வந்து ட்ரெண்ட் லைன் போடணும், கீழே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிடணும். நீங்கள் வரைஞ்சிட்டு பிரேக் இது ஆச்சு அப்படின்னா மேலே பறந்துடும், வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, இதுக்கும் ப்ரீவியஸாக வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோங்களா. இதுக்கும் ப்ரீவியஸாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோங்க. இந்த ஒரு வாரமாக பேசாதனால உங்களுக்கு வந்துட்டு சில்வர் வந்து இந்த இடம் நான் இப்போ சொன்ன இடம் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கல, இந்த இடம்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. என்ன நடந்துருக்குது பாருங்கள், ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு பாருங்கள். தொடர்ந்து லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தான், தொடர்ந்து லோயர் லோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டான், இந்த லோயர் லோவை அப்படியே வைக்கிறது நிப்பாட்டிக்கிட்டு ரிவர்ஸ் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்காதுங்க, கீழே வந்துட்டு மேலே போகும்போது. பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி நடக்கலை, கீழே வந்து மேலே போகும்போது என்ன பண்ணிட்டான், அதே ஹைக்கே போயிட்டான். அப்போது ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷாக இருக்குதுங்க. இந்த புல்லிஷாக இருக்கிறத இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணாமல் இருந்தான்னா மேலே போய் நம்மளோட பேட்டர்னுடைய டார்கெட்டை போய் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸில் போய் பார்ப்பாங்களா எப்படி வந்து ட்ரேடு இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ 5 மினிட்ஸில் நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா. நேற்றுலாம் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போனால் ப்ரீவியஸ் ஹையை எப்படி கட் பண்ண மாட்டேறான் பாருங்கள், அந்த லெவல் வரைக்கும் போகிறான் பார்த்தீங்களா. அந்த ப்ரீவியஸாக பக்கத்தில் ஒரு ஹையோ லோவோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவல் வரைக்குமே செல்லு தான். இந்த எட்ஜில் வந்துட்டு பையிங்கு போகுது, நல்லா வேகமாக போகுது அப்படின்னு பை பண்ணுற ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் இந்த லெவலுக்கு மேலே போனால் அதுவும் ஃப்ரீயாக போனால் தான் புல் பேக் வந்து நல்லா வந்து இப்படி வந்து போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க எப்போவுமே. ஸோ இதில் வந்து என்ன நடந்தது, திரும்பவும் புல் பேக் வந்துட்டு போகும்போது இந்த லோவை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணாமல் போனான்னா திரும்ப மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. மேலே என்ன போனாலும் இந்த லெவலில் கட் பண்ணால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். ஸோ கீழே ஒரு நல்ல பியரிஷ் ட்ரெண்டுங்க, ஒரு இந்த இடத்துல இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸோ பையரை வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது, சப்போர்ட் லெவலில் வந்துருக்குது. அதனால் என்ட்ரி எட் எக்ஸிட்டு பை, அப்படி தானே இங்கே.
ஆனால் நீங்கள் பை பண்ணணுன்னு என்னாச்சு, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து மேலே வந்தான். இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரக்கூடாது, மேலே போனால் கீழே வந்தால் இந்த லோவை எப்படி மெயின்டைன் பண்ணான் பார்த்தீங்களா. இந்த ப்ரீவியஸ் லோவை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கானா. மேலே போய் கீழே வந்துருக்கிறான், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், கீழே விற்க போயிருக்குது. பட் ஆனால் பாடி உள்ளே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கான் பாருங்கள். ஒரு தடவை போனால், 2 தடவை போனால், 3ஆவது தடவை போகும்போது என்ன பண்ணான், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இந்த ஹைக்கு மேலே இங்கே போச்சு, இந்த ஹைக்கு மேலே இங்கே போச்சு ப்ரைஸு, இந்த ஹைக்கு மேலே இங்கே போச்சு. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், ப்ரீவியஸ் லோ வந்து அவன் வந்து எக்கார்ந்து கொண்டு கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் அப்படியே போகும்போது அப்படியே வந்து மேலே வரைக்கும் போயிட்டான். நேற்றுக்கு நடந்தது இது எல்லாமே. மேலே வரைக்கும் போன ப்ரைஸ் என்ன பண்ணான், திரும்ப கீழேயும் வந்துட்டான். இந்த லெவலுக்கு மேலெலாம் போயிட்டான், கம்ஃபர்டபுளாக போயிட்டான். பட் ஆனால் இங்கேருந்து மலை ஏறிக்கிட்டே மேலே வரைக்கும் போனான் பாருங்கள், மலை இறங்கிட்டான். இறங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், நான் எப்போவுமே வந்து இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பேசியிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அது என்ன டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி. எக்ஸாக்டாக அது வந்து இது வந்து இங்கே வந்திருக்கிறது ரொம்ப லேட்டுங்க. இது வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடும். ஒரே ஒரு விக்கு இங்கே எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த விக்கு, இதே மாதிரி இங்கே வரும். ஒரே ஒரு விக்கு மட்டும் வரும், வேகமாக வர மாதிரி வருவான். அது வந்து பை ட்ராப்புன்னு சொல்லுவோம். வேகமாக வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பை ஆயிரு பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, இன்னும் இப்படி போகும்னு நினைப்பாங்க. எல்லாம் பை பண்ணுவாங்க. பை பண்ணோன்னா அவன் ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்துடுவான். சரியா. பட் ஆனால் அது வந்து இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருக்குது. ப்ரீவியஸ் ஆகி ப்ரீவியஸாக ஒரு குட்டி ஆகி இப்படியே வந்து கீழே எங்கே போயிட்டான், சப்போர்ட்டுக்கே போயிட்டான். டைரெக்டாக ப்ரைஸு சப்போர்ட்டுக்கே போயிடுச்சு. ஸோ சப்போர்ட்டில் இருந்து நேற்றுக்கே ரிவர்சலும் ஆகிருக்குது. அந்த ரிவர்சலை இன்றைக்கி காலையில் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டு. ரொம்ப ஃப்ரீயாக வந்து போடுங்க. கோல்டு ஆகட்டும் இதுவாகட்டும் அந்த மாதிரி வந்து மூவ் ஆகலை. ஸோ மேலே போய் கீழே வந்திருக்கு. மேலே போய் கீழே வந்தோன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து எப்படி இருக்குது, இந்த சப்போர்ட்டை விடவே மாட்டான். இந்த லெவலுக்கு மேலே மட்டும் போயிட்டான், மேலே போயிடுவான். அந்த போகிறதுக்காக வந்து ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இது டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் வந்து இது வந்து கட் பண்ணும்போது வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டார்கெட்டு மேலே இருக்குது. ஸோ நம்ம பேட்டர்னை ரிப்பீட்டடாக எல்லா சார்ட்லேயும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் ஒரு சைடில் வந்து கவனிச்சுக்கோங்க. க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்க. கரெக்டான ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பை பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற லோ ரொம்ப கீழே எது உங்களால் வந்து கீழே இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டு வச்சு அந்த இடத்துல வரும்போது பை பண்ண போகிறேன் நான், அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ரூடு வந்து 1 ஹவரில் வந்து என்ன நடக்குது பார்த்துட்டிங்களா. 1 ஹவரில் ப்ரைஸு நிறையா நாள் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போது சில்வர் எப்படி பார்த்தோம், நம்ம நிறைய நாள் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தது பார்த்தீங்களா. ஒரு கட்டத்தில் இதை பிரேக் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டான், மேலே இருக்கிறத பிரேக் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டான், மேலே போய் கீழே வந்துட்டு மேலே நல்லா இப்படி போயிட்டானா. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி மேலே வரைக்கும் போச்சா, ஈக்குவல் ஆகிலேருந்து இங்கேருந்து பிரேக் ஆச்சா, பிரேக் ஆகி எங்கே வந்தான், கீழே வந்துட்டான். ஓகே. ஸோ சில்வரில் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது வந்து க்ரூட் ஆயிலில் வந்துட்டு ஏற்கனவே அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஈக்குவல் ஆயிலேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தது. கீழே சோர்ஸுக்கே வரணும், சோர்ஸுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்து மேலே போயிட்டான். ஆனால் இப்போது இன்றைக்கி பர்ஃபெக்டாக மேலேருந்து வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்காப்புல. இந்த விழுகிறதே நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை கட்டே பண்ணியிருக்க மாட்டாப்புல. ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுற சோழியக்கே இடமே இருக்கவே இருக்காது. இப்போ கீழே வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இப்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து பண்ணுவான், ஈக்குவலாக பண்ணுவான். இல்லைனா ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே வந்து மேலே போக ஆரம்பிப்பான். இல்லைனா ஒரு நல்ல க்ரீனாக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இப்படி ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பையர்ஸ் கொஞ்சம் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா 10ஓட 11 நம்மளும் போய் சேர்ந்துக்கிட்டு
அப்படியே வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? யாரும் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிகப்பாக இருக்கும்போதே சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரேட் எடுத்து எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம வாங்கிடலாம்னு நினச்சோன்னா தப்பானாலும் ஆகிடும். அதனால் அந்த தவறை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நல்லா கரெக்டாக எக்ஸாக்ட் சப்போர்ட் வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ரூல்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கு ஏற்கனவே. அந்த ரூல்ஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இல்லை இந்த வீடியோ வந்து புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே, அதாவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ பாருங்கள் போதும். அதில் என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை உங்களுடைய டெய்லி ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு 4-5 தடவை அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட் வரும். திரும்ப வந்து வீடியோ வந்து பாருங்கள். திரும்பவும் போய்ட்டு அது வந்து வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? சரி, ஓகே. க்ரூட் ஆயில் வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் எதுக்காக இப்போ வந்து வெயிட் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் வரும். அந்த புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா we can go for a buy trade. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு பை வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். க்ரூடு பண்ணுறவங்க பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கெட் ரெடி. நேச்சுரல் கேஸ் சொல்லவே வேணாம். நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்டில் த ட்ரெண்ட் இஸ் கண்டினியூயிங் இன் பேரிஷ். பாடு கீழே போயிட்டு இருக்கான். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் கீழே அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். எங்கேருந்து போகிறான்? ப்ரீவியஸாக ஒரு ஐ வச்சான், கீழே வந்தான், திரும்ப மேலே வந்தான், என்ட்ரி அட் எக்ஸிட்டு, அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தான். என்ட்ரி கொடுத்ததுலேருந்து அவனும் வந்து சலிக்காமல் கீழே போயிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் தான் வந்து போவான்னு தெரில. இவன் வந்து செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். மேலே வர விடவே மாட்டுறாங்க. மேலே வந்தாலே செல்லு தான். ஸோ காலங்காத்தால் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து இந்த மாதிரி வந்துட்டான். அதுலேருந்து வந்து ரெக்கவர் ஆகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கான். இந்த பெரிய ஒரு பீரிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. நிறைய இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஒரு பெரிய பீரிஷு, ஒரு சின்னதாக க்ரீன் வரும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி வந்தால் கூட ரெக்கவர் ஆகி வந்துடுவான். டைம் இருக்கணும். காலையிலே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாடு பொறுமையாக போயிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் லோ கட் பண்ண மாட்டான். ஹையை அவன் பாட்டுக்கு வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு எக்ஸாக்டாக வந்து வந்துட்டான். வந்தால் கூட அங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே தான் போயிட்டே இருக்காப்புல. ஸோ ஒரு பெரிய ஃபால் நடந்ததுன்னா அந்த ஃபாலோடைய 50%க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் என்ன தான் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே போனாலும் 50% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆன் செல்லு தான். மேலே தலையை தூக்கிட்டு வர்றானா, நல்லா மேலே எட்டி பார்த்ததுக்கப்புறம் மண்டையிலே ஒரு கொட்டு வச்சோன்னா கீழே போயிடுவான். இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நடக்குது. எவ்வளோ நாளாக நடக்குது? ரொம்ப நாளாக நடக்குது. ரொம்ப நாளாக. எங்கேருந்து வர்றான்? எங்கேயோ இருந்து வரான், இங்கேருந்து வரான் கீழே. அதனால் ரொம்ப நாளாக வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து இன்னும் வந்து பை ஆகிற மாதிரி தெரியல. பை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்னல் எப்படி கிடைக்கும்? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுவான். ராஜா நீ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணு. கட் பண்ணனா நான் வந்து அதுக்கப்புறம் பையை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் யூ கோ ஃபார் அ செல் ட்ரேட் when it comes up. இது இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணால் தான் வருவோம். இந்த லெவல் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? இப்படி போய் தெரியுது அவங்களுக்கு அழகாக மேலே போகிற மாதிரி காட்டுறானா, இப்படி வந்துட்டு மேலே தான் திரும்ப போவான். இந்த மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஒரு ஃபாலு. இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குது. டெய்லியும் தான் நடக்குது. சரிங்களா? பார்ப்போம். இது வந்து இன்னும் பைக்கு வந்து எப்போ கன்வெர்ட் ஆகிறான்னு தெரியல. பை கன்வெர்ட் ஆனானா இதே மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு பையில் போவான்னு நான் வந்து நினைக்கிறேன். அது அப்படி தான் நடந்துருக்குது ஏற்கனவே. அதனால் அதுவே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து சூப்பராக ட்ரேட் ஆகி டார்கெட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட டார்கெட்டுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து இப்போது சப்போர்ட் கிட்டே இருக்குது. எதாவது புல்லிஷ்னஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பை பண்ணுறதுக்கு.
பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து ஃபின் நிஃப்டி எல்லாம் எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து ஏமாற்றிட்டாங்க. காலையிலேயே நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், ட்விட்டரில் வந்து காலையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்வீட்டு என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் ஏ பிரேக் ஃப்ரம் திஸ் லெவல், ஃபார் திஸ் டு ஹேப்பன் த ப்ரைஸ் கேனாட் பிரேக் த ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் இன் க்ரீன். அதாவது என்னென்னா, இந்த லெவலை வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு காலையிலேயே போட்டாச்சு. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டானா மேலே போயிடுவான். பிரேக் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேயே தான் நின்றுருப்பான். இந்த பிரேக் வந்து நடக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு காலையிலேயே போட்டாச்சு. இந்த இடத்துல எப்படிலாம் ரெசிஸ்ட் ஆகிறான அம்புக்குறி போட்டு மார்க் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. மேலே போய் கீழே வந்துருக்குது ப்ரைஸு, மேலே போயிட்டு ப்ரைஸு கீழே வந்துருக்குது. மேலே போயிட்டு கீழே வரக்கூடாது. இந்த லெவல் கட் பண்ணிட்டானா சோழி சுத்தம், கீழே வரைக்கும் போவான். கீழே போனால் தான் இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்ப்புலாம் என்ன, இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் மட்டும் வச்சானா போதும், அதுக்கப்புறம் பறந்துருவாப்பில். இங்கே வரைக்கும் போயிட்டா போதும், அதுக்கப்புறம் இன்னும் மேலே வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, பட்ஜெட்டு வருதுங்க. பட்ஜெட்டு வந்து வர டியூஸ்டே அன்னைக்குன்னு நினைக்கிறேன், வர டியூஸ்டே அன்னைக்கு வந்து பட்ஜெட்டு. அதனால் அதுக்காக கூட வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணியிருந்து ஒரு பெரிய வந்து இதை வந்து பிரேக் பண்ணி கண்ணா பண்ணான்னு வந்து போகிறதுக்கு நிறைய. ஆமாங்க, சூப்பர். எனக்கு இப்போ தான் வந்து தோணுது, இது நடக்குமான்னு தெரில. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து இப்படி போயிட்டான் அப்படின்னா ஒரு சின்ன புல்பேக், கீழெல்லாம் வரக்கூடாது, ஒரு சின்ன புல்பேக் வந்துட்டு மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன், மேலே நல்லா போவான், மேலே கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த பேட்டர்னில் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் கொடுக்கும்போது வந்து இதுவும் வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பட்ஜெட்டில் கண்ணாப்பண்ணான்னு எதுனா வந்ததுன்னா, இதே பேட்டர்னு கீழே வந்ததுன்னா கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இந்த இடத்த மட்டும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான் தம்பி, மேலே இங்கே டார்கெட்டு கன்ஃபார்ம் டார்கெட் இது, போயிட்டானா போயிடுவான். அங்கே போய் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு வைங்களா, பட்ஜெட் வரைக்கும் லைட்டாக கீழே இந்த மாதிரி எதனா பண்ணுறேன், அதுக்கப்புறம் பிரேக் ஆகி நல்லாவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட்டு, சரிங்க. இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நாளைக்கு இல்லை, வியாழக்கிழமை வீடியோவில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேங்க. அதே மாதிரி நம்ம காலையில் என்ன பண்ணோம், காலையில் கோல்டுக்கு வந்து என்ன சொன்னோம், லுக்கிங் ஃபார் த ப்ரைஸ் டு ரீச் ஆல் டைம் ஹையை போய் ரீச் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிஃபோர் பிரேக்கிங் த ட்ரெண்ட் லைன் டு ஃபால் ஃபர்தர். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணி பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு முன்னாடி அவன் போய் ஆல் டைம் ஹை இங்கே இருக்குதுங்க. இந்த ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டைம் ஹை இந்த லைன் வந்து இங்கே போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்கிறான் ப்ரைஸு, இங்கே வரைக்கும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபார் if the previous low is compromised, fall might. இந்த இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸாக கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. கன்சல்டேட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கிறான். இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்ப்போமா, மார்க்கெட்டு எங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போயிட்டான். நம்ம எங்கே பேசிகிட்டு இருந்தோம், இந்த இடத்துல 6 ஹவர்ஸ் வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல மேலே போக ஆரம்பிக்கும் போது நான் அந்த ட்வீட் வந்து போட்டேன். காலையில் பார்த்தோன்னே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவை பிரேக் பண்ணனானா கீழே வருவான், கீழே வந்தானா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவான், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா கீழே வந்துடுவான் அப்படின்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு லெவலு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணானா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. நான் சில்வரையும் பார்க்கும்போது வந்து இன்னும் கூட நல்லா புல்லிஷாக மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் நல்லா மேலே போய் புல்லிஷாக ஒரு க்ளோஸ் வந்து மேலே வச்சு இன்னும் கூட மேலே போகிற மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த ஆல் டைம் ஹைக்கே மேலே கொஞ்சம் கூட போயிட்டு எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கோல்டு வந்து சூதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு லீவ் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறையா டைம் எடுத்து பயிற்சி வந்து பண்ணுங்கள், நிறையா பயிற்சி பண்ணுங்கள். நம்மளோட மெத்தட்ஸ் எல்லாமே வந்து வேறு எதுலையாச்சும் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஆச்சரியமாக வந்து ஒருத்தர் வந்து இதுதாங்க நான் எதிர்பார்க்குறது, இதுதாங்க நானே எல்லாமே சொல்கிறத விட நீங்கள் பாரதி ராஜா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு,
பிஇஎல் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்திருக்குது செம்ம அப்படின்ட்டு வந்து அனுப்பிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர் பாரதி. என்ன அப்படின்னா கரெக்டாக வரைஞ்சிருக்கிறீங்க நீங்கள். அது எப்படி ட்ரெண்ட் லைன் எதுக்காக வரைகிறோம் அப்படிங்கிற நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று வந்து போடுறேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வந்து அது எதுக்காக வரைகிறோம், ட்ரெண்ட் லைன் வந்து இந்த விற்க தொடணுமா, பாடியை தொடணுமா, இல்லை தொடாமலேயே போயிருக்குது, இங்கெல்லாம் தொடலையே, இதெல்லாம் எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்குது, அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. பட் ஆனால் இவர் அந்த ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படிங்கிற புரிஞ்சு ட்ரெண்ட் லைன் போட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிடிக்க முடியாது உங்களால். இந்த இடத்துக்கு வந்தபோது கூட நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்தான், கீழேருந்து மேலே போனான், இங்கே மேலேருந்து கீழே வந்தான், கீழேருந்து மேலேயே போயிட்டான். சும்மா ஒரு ட்ரை தான். இந்த இடத்துல வரும்போது ட்ரை, கீழே போனான்னா க்ளோஸ் பண்ணிட்டு லாஸை ஏற்றுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. சின்ன லாஸ். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 760, இப்போ எங்கே இருக்குது 960, 200 பாயிண்ட்ஸ் போயிருக்கேன். இது கீழே வர 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 கொஞ்சம் விரிவு அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸஸாக தான் வந்து நடந்துருக்குது. கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே போனான்னா மேலே நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி கீழே வந்தாலும் இவ்வளோ தான் வந்திருக்கணும், வந்துட்டு மேலே வந்து நல்லா போகணும். இப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து நிறையா வேலை செய்யுது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தடவை வந்து கீழே வந்துருக்கிறான். இந்த மாதிரி கீழே வரவே கூடாது. கீழே வந்தானா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்ப வந்து மேலேயே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை தடவை 500 தடவை இந்த பேட்டர்ன் வந்து பார்க்க சொல்கிறேன்னா 500 தடவை 500 டைம்ஸ் நீங்கள் வந்து இதே பேட்டர்னை நீங்கள் வெவ்வேறு தளத்தில், அதாவது ஸ்டாக்ஸில், இண்டெக்ஸில், கமாடிட்டியில், ஃபாரெக்ஸில், என்னென்னமோ சார்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா சார்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த மெத்தடை வந்து கணிக்க தெரியும், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு தெரியும், ட்ரேட் எடுத்துனா எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு தெரியும், ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி, யூ நீட் ப்ராக்டிஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம் பாரதி ராஜா, நன்றிகள். நீங்கள் இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்னே போடணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள், நிறையா பயிற்சி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு வந்து நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து எடுத்துட்டேன், இந்த இடத்துல எடுத்துன்னா எத்தனை நாள் நான் வந்து லாஸில் இருக்கேன், 1 2 3 4 5 6 7 நாள் லாஸில் இருக்கேன். 7 நாளுக்கு அப்புறமா எனக்கு ப்ராஃபிட் வருது. அப்புறமா அந்த ப்ராஃபிட்டை நான் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன், இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன். அப்போ இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணி தான் நான் செல் எடுக்கிறேன். நான் செல்லு எடுத்த நிமிஷமே ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்குது. ஐயா ஜாலி, எவ்வளோ ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே அப்படியே நீங்கள் அந்த ட்ரேடு எடுத்ததாக நினச்சி நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல தான் ட்ரேட் எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ண ஆரம்பிங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். கண்டிப்பாக சரியான கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து இதெல்லாம் ட்ரேடிங் வந்து சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். சரியா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.